அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். ஈரான் தாக்குதல்களை நிறுத்திவிட்டு பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்று அமெரிக்கா தற்போது பல நாடுகளூடாக ஈரானுக்கு கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். இந்த கோரிக்கையை ஈரான் 3 நிபந்தனைகளுடன் ஏற்றுக்கொள்வதாக அறிவித்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் ஈரானின் நிபந்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் மட்டுமே பேச்சுவார்த்தைக்கு வரலாம் என்ற அறிவிப்பு மீண்டும் பரபரப்பு ஏற்படுத்தி இருக்கின்றது. லெபனானில் ஹிஸ்புல்லாக்கள் மேற்கொண்ட தாக்குதலுக்கு பதிலாக அப்பாவி பொதுமக்கள் மீது மிக கொடூரமான தாக்குதல் அலையை இஸ்ரேல் விமானப்படை கட்டவிழ்த்து விட்டிருக்கின்றது. டெல் அவீவ் விமான நிலையம் மீண்டும் தாக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பிராந்தியத்தில் உலகில் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதல் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் கடந்த 2-3 தினங்களாக இஸ்ரேல் மீது ஈரான் நடத்தும் தாக்குதல்கள் மிக உக்கிரமாக இருப்பதாக நாங்கள் தொடர்ச்சியாக தெரிவித்து வருகின்றோம். கெர்பர் ஷகான் மற்றும் ஷெயில் போன்ற பல்வேறுபட்ட தன்னுடைய மேம்படுத்தப்பட்ட கெப்பசோனிக் ஏவுகணைகள் மூலம் ஈரான் நடத்தும் தாக்குதலை இஸ்ரேலிய வான் பாதுகாப்புகளாலோ அமெரிக்க வான் பாதுகாப்புகளாலோ சிறிதளவு கூட தடுக்க முடியாத நிலையில் இஸ்ரேல் மிகப்பெரிய பேரழிவை சந்தித்திருக்கின்றார்கள். அங்கே நடைபெறக்கூடிய புகைப்படங்கள், வீடியோ பதிவுகளை யாரும் எடுத்து சமூக வலைத்தளங்களில் போடக்கூடாது என்று உத்தரவு பிறப்பிக்கும் அளவுக்கு சேதம். எவ்வளவுதான் இஸ்ரேல் மூடி மறைத்தாலும் அங்கிருக்கக்கூடும் ஒரு சிலர் நடக்கக்கூடிய சம்பவங்களை எடுத்து பதிவேற்றி விடுகின்றார்கள். இதுவும் இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலாக மாறியிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் தான் இஸ்ரேல் மிகப்பெரிய அழிவை சந்தித்திருக்கும் சூழ்நிலையில் அமெரிக்கா உலகமே அழிந்தாலும் பரவாயில்லை என்று போரில் ஈடுபட்டு வரும் அமெரிக்கா இஸ்ரேல் மிகப்பெரிய அழிவை சந்தித்தால் நிச்சயமாக பேச்சுவார்த்தைக்கு இறங்கி வருவார்கள் என்பதை பல தடவை வலியுறுத்தி இருந்தோம். ஏனெனில் இந்த போரை இஸ்ரேலுக்காகவே அமெரிக்கா ஆரம்பித்திருந்தார்கள். அதை டொனால்ட் ட்ரம்பும் பல தடவைகள் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் தான் 3ஆம் தரப்பு நாடுகள் சீனா ஊடாக, ரஷ்யா ஊடாக, பாகிஸ்தான் ஊடாக பல்வேறுபட்ட தரப்புகளூடாக ஈரானை பேச்சுவார்த்தைக்கு வருமாறு அமெரிக்கா அழைத்திருக்கின்றார்கள். அதேபோல் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் உட்பட பலரை அமெரிக்க வெளியுறவுத்துறை தொடர்பு கொள்வதற்கு முற்பட்ட போதிலும் கூட அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை. ஏனெனில் கடந்த முறையும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டே ஈரானின் முதுகில் குத்தியிருந்தார்கள். அது மட்டுமல்ல, இவர்களிடம் அந்த முதுகில் குத்தும் குணம் அமெரிக்காவிடம் அதிகமாக இருப்பதால் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பை ஏற்படுத்திவிட்டு அப்பாஸ் அரக்ஷி வெளியுறவுத்துறை அமைச்சர், வெளியுறவுத்துறை செயலாளர் போன்ற முக்கியஸ்தர்கள் இருக்கும் இடங்களை அந்த தொலைபேசிகள் ஊடாக அறிந்துவிட்டு கூட அந்த இடத்துக்கு தாக்குதல் நடத்தக்கூடிய அளவுக்கு இவர்கள் பல்வேறுபட்ட துரோகங்களை ஈரானுக்கு செய்திருக்கின்றார்கள். எனவே ஈரான் முக்கியஸ்தர்கள் யாரும் தொடர்பில் வரவில்லை. அமெரிக்கா பல்வேறுபட்ட வழிகளின் ஊடாக ஈரானை தொடர்பு கொள்வதற்கு முயற்சிகள் மேற்கொண்டிருக்கும் சூழ்நிலையில் 3 நிபந்தனைகள் நிறைவேற்றப்பட்டால் பேச்சுவார்த்தையை நடத்த முடியும் என்று ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெஷாஷ்கியன் தற்போது அறிவித்திருக்கின்றார். அதில் தங்களுடைய நியாயமான உரிமைகளை அமெரிக்காவும் ஏனைய உலக நாடுகளும் அங்கீகரிக்க வேண்டும். அணுசக்தியை செறிவூட்டி ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்துது, நியாயமான வர்த்தக நடவடிக்கைகள், தன்னுடைய சொந்த எண்ணெயை, சொந்த கச்சா எண்ணெயை, சொந்த வளங்களை ஏற்றுமதி இறக்குமதி செய்வதற்கு கூட அமெரிக்கா பொருளாதார தடைகள் விதித்திருக்கின்றார்கள். இது ஈரானின் பொருளாதார அபிவிருத்தியில் மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருந்தது. ஈரானுடைய நியாயமான உரிமைகளை அங்கீகரிக்க வேண்டும். போரினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சேதங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும். இது ஒரு முக்கியமான கோரிக்கை. ஏனெனில் இது இஸ்ரேலும் அமெரிக்காவும் வலிந்து திணித்த போர். எங்கள் நாட்டில் ஒரு வலிந்த போரை திணித்துவிட்டு எங்களுடைய உட்கட்டுமானங்கள், எண்ணெய் கிணறுகள், எண்ணெய் சேமிப்பு நிலையங்கள், சுத்திகரிப்பு நிலையங்கள், பாடசாலைகள், மருத்துவமனைகள், எங்களுடைய வங்கிகள் முதல் நீங்கள் தாக்கி அளித்து பல பில்லியன் டாலர்கள் சேதத்தை ஏற்படுத்திவிட்டு எங்களுடைய உச்ச தலைவரையும் படுகொலை செய்துவிட்டு நாங்கள் இது போதும் நிறுத்தி கொள்ளுவோம் என்று செல்வதற்கு முடியாது. நியாயமும் அதுதான். ஒரு வீட்டுக்குள் புகுந்து அனைத்தையும் சேதப்படுத்தி உடைத்து எரிந்து அங்கு இருப்பவர்களையும் படுகொலை செய்துவிட்டு அவர்கள் திருப்பி அடிக்க வரும்பொழுது இல்லை நாங்கள் சமாதானமாக சென்று விடுவோம் என்பதை போல தான் அமெரிக்காவுடைய நடவடிக்கைகள் இருக்கின்றது. அனைத்து போர் இழப்புகளுக்கும் சேதம் இழப்பீடு வழங்க வேண்டும். இனிவரும் காலங்களில் எந்த ஒரு தாக்குதலும் நடத்த மாட்டோம் என்று உலக நாடுகளின் முன்னிலையில் உத்தரவாதம் அளிக்கப்பட வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு விடயம்.
ஏனெனில் கடந்த தடவைகளும் பேச்சுவார்த்தைகளை நடத்திவிட்டு இனி சமாதானமாக ராயதந்திரமாக பேச்சுவார்த்தைகளுக்கு முடித்துக்கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு பின்கதவால் வந்து ஈரானுக்குள் தாக்கி ஈரானின் அணுசக்தி நிலையங்கள், அணு விஞ்ஞானிகள், படைத்தளபதிகள், அரசியல் தலைவர்கள் முதல் படுகொலை செய்த வரலாறு இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு அதிகமாக இருப்பதனால் இனி எங்கள் மீது தாக்குதல் நடத்த மாட்டோம் என்று உத்தரவாதம் அளியுங்கள். அவர் அளித்தால் பேசுவோம், அல்லாவிட்டால் பேச்சுவார்த்தையே வேண்டாம், நாங்கள் போரிடுவதற்கு தயாராகிவிட்டோம், வாழ்வோ மரணமோ இந்த ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போரிடுவதற்கும் அவர்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிப்பதற்கும் நாம் தயாராகிவிட்டோம் என்ற செய்தியைத்தான் ஈரான் உலகத்துக்கு கூறுகின்றார்கள். ஏற்கனவே ஈரானிய தாக்குதலால் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அரபுலகம் நடுங்கி போயிருக்கின்றது. அமெரிக்காவை நம்பி அமெரிக்க இராணுவம் எங்களை பாதுகாக்கும் என்று பல பில்லியன் டாலர்களை கொட்டி தளங்களை அமைத்து அமெரிக்க இராணுவத்தை ஊட்டி வளர்த்தவர்கள் இன்று அனாதரவாக நிற்கிறார்கள். ஈரான் தாக்குதலிலிருந்து அவர்களை அமெரிக்காவால் காப்பாற்ற முடியவில்லை, அமெரிக்காவை தன்னாலே காப்பாற்ற முடியாமல் தளங்களை காலி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படியான சூழ்நிலை. இதில் இந்த பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா அழைத்திருக்கின்றார்கள் என்பது அமெரிக்க தரப்பு ஊடகங்களிலிருந்தே வெளியாக தொடங்கி இருக்கின்றது. அடுத்து பாரசீக வளைகுடாவில் சென்ற அமெரிக்காவுக்கு சொந்தமான எண்ணெய் டேங்கர் கப்பல் ஒன்று கர்முஸ் ஜலசந்திக்கு அருகே தற்கொலை படகு தாக்குதல் மூலம் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது. ஈரான் ட்ரோன்கள் எவ்வாறு தரையிலும் வானிலும் சென்று சம்பவங்களை செய்கின்றதோ அதேபோல் கடலிலும் இந்த தற்கொலை ட்ரோன்கள் மாலுமிகள் இல்லாமலே வேகமாக வெடிமருந்துகள் சென்று இலக்கை தாக்கி வெடித்து சிதறக்கூடிய தற்கொலை ட்ரோன் படகுகளை அனுப்பியிருக்கின்றார்கள். அந்த படகு வெடித்து சிதறதில் அமெரிக்காவின் பிரம்மாண்ட எண்ணெய் கப்பல் ஒன்று மிகப்பெரிய அளவில் சேதமாக்கப்பட்டிருக்கின்றது. கப்பல் மூழ்கும் தருவாயில் அதில் இருந்த பணியாளர்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்டார்கள் என்ற செய்தியும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து அமெரிக்கா, இஸ்ரேல் அவர்களுடன் தொடர்புடைய நாடுகள், அவர்களுடைய ஆதரவாளர்கள் ஒரு துளி எண்ணெயை கூட ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்தெடுத்து செல்ல முடியாது என்பதை ஈரான் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். சொன்னதை போலே கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றார்கள். ஆனால் தன்னுடன் நட்பாக இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு விதிவிலக்கு அளிப்பது குறித்தும் ஈரான் தற்போது பேச்சுவார்த்தை அளித்திருக்கின்றார்கள். நேற்று பங்களாதேஷனுடைய கப்பலை அவர்கள் செல்வதற்கு அனுமதி அளித்திருப்பதாக கூறப்பட்டது. இந்திய கப்பல் ஒன்றையும் அவர்கள் அனுமதித்திருக்கின்றார்கள் என்று கூறப்பட்டாலும் அதை உறுதிப்படுத்தவில்லை. ஈரான் அனுமதியுடன் 2 இந்திய கப்பல்கள் மும்பை துறைமுகத்தை சென்றடைந்ததான செய்திகள் வந்தாலும் அதை இந்த காணொலியை பதிவேற்றும் வரை உறுதிப்படுத்த முடியவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இவ்வளவு சிக்கல்களுக்கு மத்தியில் யுத்தம் தொடங்கிய பிப்ரவரி 28 11.7 மில்லியன் பீப்பாய்கள் கச்சா எண்ணெய் சீனாவுக்கு ஈரானிலிருந்து சென்றிருப்பதை தற்போது சீன எரிசக்தி துறை உறுதிப்படுத்தி இருக்கின்றது. இவ்வளவு தாக்குதல்களுக்கும் மத்தியிலும் சீனாவும் ஈரானும் தங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்தை கச்சிதமாக செய்திருக்கின்றார்கள் என்பதைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து ஈரான் நேற்று நடத்திய தாக்குதலில் டெல்லவி விமான நிலையம் மற்றும் இன்டெல் புலனாய்வு அமைப்பினுடைய தலைமை காரியாலயம் தாக்கப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. அது மட்டுமல்ல, டெல்லவியில் பல கேந்திர முக்கியத்துவமான பகுதிகள் தாக்கப்பட்டிருப்பதாகவும் அது தொடர்பான தகவல்கள் விரைவில் வெளியாகலாம் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது. அமெரிக்கா இதுவரை போரில் 11.3 பில்லியன் டாலர்களை செலவிட்டிருப்பதால் அமெரிக்காவின் போர் செலவு தினமும் அதிகரித்து வருவது மக்களிடையேயும் பொருளாதார வல்லுநர்களிடையேயும் செனட்டர்களிடையும் அதிருப்தி ஏற்படுத்தி இருக்கின்றது. எனவே ட்ரம்புக்கான நெருக்கடிகள் அமெரிக்காவிலும் அதிகரித்து வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. லெபனானில் நேற்றைய தினம் ஹிஸ்புல்லாக்கள் நடத்திய தாக்குதல்கள் குறித்து இதற்கு முன்னைய காணொலியில் தெளிவாக பேசியிருந்தோம். இதுவரை இல்லாத தாக்குதல். ஹிஸ்புல்லாக்களின் கதையை முடித்து விட்டோம், அவர்களுடைய ஏவுகணைகள் தளங்களையெல்லாம் அழித்து விட்டோம் என்று இஸ்ரேல் கொக்கரித்து வந்த நிலையில் சில நிமிட நேரங்களுக்குள் 200க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை இஸ்ரேலின் முக்கிய பகுதிகளை நோக்கி ஏவியிருந்தார்கள். அதில் பல தாக்கி சேதங்களை ஏற்படுத்தியிருந்தன. டெல் அவீவ், கைஃபா, கிரியாத் சோம்னா என வடக்கு இஸ்ரேல் முழுவதும் ஹிஸ்புல்லா தாக்குதலால் மிகப்பெரிய அளவு சேதத்தை சந்தித்திருக்கின்றது. இந்த நிலையில் எப்போதும் வழக்கம் போல ஹிஸ்புல்லா போராளிகளின் தாக்குதலை நேருக்கு நேர் எதிர்கொள்ள முடியாத கோழைத்தனமான ஆக்கிரமிப்பு படைகள் லெபனானில் குடிமக்களை இலக்கு வைத்து தெற்கு லெபனான், பெய்ரூட், பெகா பள்ளத்தாக்கு உட்பட பல பொதுமக்களின் பிரதேசங்களை இலக்கு வைத்து மிக மோசமான வான்வெளி தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 194 லெபனான் குடிமக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த போர் ஆரம்பித்து, அதாவது இந்த போர் தீவிரமடைந்த பின்னர் மார்ச் 2ஆம் தேதி முதல் இன்று வரை இந்த 10 நாட்களுக்குள் மட்டும் 687 பேரை இஸ்ரேல் கொன்று குவித்திருக்கின்றார்கள். இதில் 98 குழந்தைகள் உள்ளடங்குவதாக லெபனான் சுகாதார அமைச்சகம் அதிகாரப்பூர்வ தகவலை வெளியிட்டிருக்கின்றார்கள்.
எனவே ஆயுதங்களை வைத்திருக்கும் ஆயுத குழுக்களுடனும் போராளி குழுக்களுடனும் நேருக்கு நேர் மோதும்போது அவர்களுக்கு இழப்புகள் ஏற்பட்டால் அப்பாவி மக்களை குறிவைத்து தாக்கி படுகொலை செய்வது காசாவிலிருந்து சிரியாவிலிருந்து ஈரானிலிருந்து லெபனான் வரை இஸ்ரேலினுடைய படுகொலைகள் தொடர்வதை இது தெளிவாக காட்டுகின்றது. அடுத்து இந்த காணொலியை முடிக்கக்கூடிய இந்த நேரத்தில் காணொலியை பதிவேற்றுவதற்கு சில நிமிடங்கள் முன்பாக ஒரு செய்தி வந்திருக்கின்றது. குவைத் சர்வதேச விமான நிலையம் பல ட்ரோன்களால் தாக்கப்பட்டிருப்பதால் சிவில் விமான போக்குவரத்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தாக்குதலில் ஓடுபாதைகளும் பல்வேறுபட்ட பகுதிகளில் சேதம் ஏற்பட்டாலும் உயிரிழப்புகள் பதிவு செய்யப்படவில்லை. 2-3 மணி நேரம் மிக கடுமையான பதற்ற சூழ்நிலையின் பின்னர் விமான நிலையம் இயங்கு நிலைக்கு வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே நேற்றைய தினம் துபாய் சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகே ட்ரோன்கள் தாக்கியதில் சிலர் காயமடைந்த நிலையில் குவைத் விமான நிலையம் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள், அமெரிக்காவுக்குரிய விநியோக வசதிகள், அமெரிக்கன் உளவுத்துறை பயன்படுத்தும் கட்டிடங்களை தவிர பொருளாதார உட்கட்டுமானங்களை நாங்கள் இலக்கு வைக்கவில்லை என்பதை ஈரான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி இருக்கின்றார்கள். இந்த நிலையில் குவைத், துபாய் போன்ற நாடுகளில் விமான நிலையங்களை தாக்குவது யார்? வேறு யாராவது தாக்கிவிட்டு ஈரான் தலையில் பழியை போடுவதற்கு முயற்சிக்கின்றார்களா என்பது மிகப்பெரிய கேள்வி. ஏனெனில் இப்படியான நடவடிக்கைகள் செய்வதென்பது இஸ்ரேலுக்கு கைவந்த கிளை. எனவே இந்த சர்வதேச விமான நிலையங்கள் மீதான தாக்குதல் ஈரான் நடத்துவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருப்பதால் இந்த தாக்குதலை யார் செய்திருப்பார்கள் என்ற கேள்விகளுடன் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். இந்த காணொலி பற்றி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். நன்றி.